ஏன்னு தெரியல அவங்களோட ஈகோக்காக இந்த பொண்ணோட வாழ்க்கையை பாழாக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஏன் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. அவங்க இதை மட்டும் செய்யலைங்க, கல்யாண மண்டபத்துல காஃபில மருந்து கலந்து கொடுத்தாங்க. அதை பத்திலாம் அவங்க கிட்ட சொன்னா உங்க மனசு ரொம்ப வருத்தப்படும். தமிழ். சரஸ்வதி, சரஸ்வதி, என்னாச்சு? இன்னும் கோயில நடந்ததே யோசிச்சுட்டு இருக்கியா? இன்னும் அதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காத. கார்த்திக் வசுந்தரா வாழ்க்கையில எந்த பிரச்சனை வரையும் பார்த்துக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. அவங்க எப்பவுமே சந்தோஷமா தான் இருப்பாங்க. அப்படின்னா அந்த மகாபலிபுர விஷயத்துல வசுவும் சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு கார்த்திக் என்னைக்குமே தெரியக்கூடாதுங்க. அது எப்படி சொல்லுவேன்? என் உயிரே போனாலும் சரி, கார்த்திக் கிட்டயோ இல்ல வேற யார்கிட்டயோ இதை பத்தி நான் வாயை திறக்க போறது இல்ல. நீங்க சொல்லாம இருப்பீங்க, உங்க அத்தை சொல்லிட்டாங்கன்னா? ஆமா இல்ல? ஆமாங்க, இன்னைக்கு உங்ககிட்ட சொன்ன மாதிரி அவங்க கார்த்திக் கிட்டயே போய் சொல்லிட்டாங்கன்னா? சரி, நான் வீட்டுக்கு போனோன்னே முத வேலையா அத்தையை கூப்பிட்டு இது யாருக்கிட்டே சொல்லாதீங்கன்னு சொல்லிடுறேன். பூஜை முடிஞ்ச கொஞ்ச நேரத்துலயே நான் பதறி போயிட்டேங்க. இப்போ இப்போ ஓகே, அதான் டென்ஷன் குறைஞ்சிருச்சு. எப்படி? நீங்க தான் என் பக்கத்துல இருக்கீங்களே. ஆனா நான் உன்னை பக்கத்துல வைக்கல, பத்திரமா என் மனசுக்குள்ள வச்சிருக்கேன். அப்போ அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. ஆமாம்மா, அத கேக்குறப்போ அவர் முகத்துல அப்படி ஒரு கோபம். அவன் கேட்டானா நீ ஆமான்னு சொல்லிடுவியா? அந்த இடத்துல நான் வேற என்னம்மா பண்ண முடியும்? இல்லன்னு சாதிக்கணும். எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு அடம் பிடிக்கணும். அதுலயும் அவன் நம்பலன்னா என்னையே நம்பலையா, நான் என்ன அந்த மாதிரியான்னு கத்தி கலாட்டா பண்ணிருக்கணும். அவ்வளவுதான். அவன் பயந்து போய் நம்ம பக்கமே திரும்பி இருக்க மாட்டான். மாமா கண்ணை பார்த்து என்னால பொய் சொல்ல முடியலம்மா. வசு, இப்படி எல்லாம் இருந்தா இந்த குடும்பத்தை எப்படி சமாளிப்ப? இவங்களால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, உங்களை சமாளிக்கிறது தான் எனக்கு கஷ்டமா இருக்கு. கார்த்தி எனக்கு பிடிக்கும், கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் சொன்னேன் இல்லங்கள. அதை இப்படிதான் ஹேண்டில் பண்ணிருக்கணுமா? உங்களுக்கு வேற வழியே தெரியலையா? என்ன வசு சொல்ற? பின்ன என்னம்மா, உங்களால பாருங்க இப்ப எவ்வளவு பிரச்சனைன்னு. இதெல்லாம் எப்படி சமாளிக்க போறோம்? அத பத்தி நீ எதுவுமே மைண்ட்ல ஏத்திக்காத. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு நான் பாத்துக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீங்க ஏற்கனவே பண்ண பிரச்சனை பத்தாதா? என்ன நீ என்கிட்ட இப்படி எல்லாம் பேசுற? என்னம்மா, நீங்க பாட்டுக்கு அவசரப்பட்டு பிளான் பண்றதா ஏதோ ஒண்ணு பண்ணிட்டீங்க. நல்ல வேளை தமிழ் மாமாக்கு தெரிஞ்சது. இதுவே அத்தைக்கோ இல்ல கார்த்திக்கோ தெரிஞ்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? என் லைஃபே முடிஞ்சிருக்கும்ல. அம்மாமா ப்ளீஸ்மா, இந்த பேச்சை இத்தோடு விட்டுருங்க. மாமா யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாரு. என்கிட்டயும் இது யாருக்கும் தெரிய வேண்டாம்னு சொல்லிட்டாரு. நான் தான் ஏதோ டென்ஷன் உங்ககிட்ட சொல்லிட்டேன். மாமா மேல எனக்கு நம்பிக்கை இருக்குமா? அவர் வேற யார்கிட்டயும் சொல்ல மாட்டாரு. தயவு செஞ்சு என் லைஃப் நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இதை இதோட விட்டுருங்க. இப்ப நாம என்ன சொன்னாலும் இவளுக்கு புரியாது. கொஞ்ச நேரத்துக்கு விட்டு பிடிப்போம். வசு, நீ சொல்றதுதான் கரெக்ட். எனக்கு உன்னை விட இந்த உலகத்துல எதுவுமே முக்கியம் இல்ல. இந்த பிரச்சனைய இதோட விட்டுருவோம். ஆனா இப்படி ஒண்ணு நடந்திருக்குன்னு நீ யார்கிட்டயும் காட்டிக்க கூடாது. நான் ஏன் மாம் சொல்ல போறேன்? இல்ல, உன் முகத்துல எதையும் காட்டிக்காத. எப்போ இருக்கிற மாதிரி கேஷுவலா இரு. சரிங்க மாம். யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி டெக்கரேஷன் பண்ற இடத்துல போய் நிப்போம். சரியா?
என்னம்மா பொண்ணை தனியா கூப்பிட்டு பேசிட்டு இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. இல்லையே, உங்க 2 பேர் முகமும் சரியில்லையே. என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னா விட்டுடுங்க. அப்படியெல்லாம் எந்த ரகசியமும் இல்ல. என்ன விஷயம்னு என்கிட்ட சொன்னீங்கன்னா ஏதாவது உதவி பண்ண முடியுமான்னு பாப்பேன். அத ஒண்ணு இல்லைன்னு சொல்றேன்ல. திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருந்தா என்ன அர்த்தம்? அறிவில்ல? வசு வா. உன் பொண்ணு என்ன சின்னதா அவமானப்படுத்தினாங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அவ வாழ்க்கையில பெரிய குண்டை தூக்கி போட்டிருக்கேன். நீயும் என்ன அசிங்கப்படுத்துறியா? நான் பதிலடி கொடுத்தேன்னா மொத்த குடும்பமும் தாங்க மாட்டீங்க. இருக்குடி உங்களுக்கு. தமிழ், எங்கப்பா போயிட்ட? உங்ககிட்ட தான் பேசணும்னு உன்னை தேடிக்கிட்டு இருக்கேன். நானும் உங்களை பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அவசர அவசரமா வந்தேன். என்ன விஷயம்ப்பா? நீங்க எதுவும் சொல்லணும்னு சொன்னீங்க, முதல்ல அது சொல்லுங்க. ஆமா, நான் கேட்ட விஷயத்த நீ வசுந்தரா கிட்ட விசாரிச்சியா? ம், கேட்டேன். என்ன சொன்னாங்க? நீங்க சொன்னது உண்மைதான். பாத்தியா, கொஞ்ச நேரத்துல நீ அத்தையவே தப்பா நினைச்சிட்ட. விஷயத்தை கேட்ட உடனே எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. சாரி அத்தை, உங்களுக்கு தப்பா நினைச்சிட்டேன். என்னப்பா நீ இதுக்கெல்லாம் போய் சாரி கேட்டுக்கிட்டு? இப்பவாவது நீ அத்தைய புரிஞ்சுக்கிட்டியே, அது போதும். ம், ஆனா தமிழ், இத பத்தி நான் அவங்க கிட்ட பேச போனா 2 பேரும் முகம் கொடுத்தே பேச மாட்டேங்கிறாங்க. எதுக்கு இந்த விஷயத்தை போய் அவங்க கிட்ட கேக்குறீங்க? இல்லப்பா, நம்ம வீட்டுக்கு எதிராக அவங்க திட்டம் போட்டு பண்ணிருக்காங்கல்ல. அத்தை, அதான் பேசி சரிப்பட்டேன்னு சொல்லிட்டேன்ல. இருந்தாலும் நான் கேட்டா இன்னும் நிறைய உண்மை கிடைக்கும்லப்பா. இது பாருங்க அத்தை, இதுக்கு மேலே நீங்க இந்த விஷயத்துல ஆர்வம் காட்டாதீங்க ப்ளீஸ். இந்த விஷயத்தை நான் சுமூகமா முடிக்கணும்னு நினைச்சேன், முடிச்சிட்டேன். தயவு செஞ்சு திரும்ப இந்த விஷயத்தை கொண்டு வராதீங்க ப்ளீஸ். அவங்கள பார்த்து ஒரு விஷயம் சொல்லுன்னு சொன்னேன்ல, இதுதான் அது. இனிமேல இந்த விஷயத்த நீங்க யார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணக்கூடாது, புரியுதா? ஆமாப்பா, நீ சொல்றது ரொம்ப கரெக்ட். அதனாலதான் இந்த விஷயத்த உங்க அப்பா அம்மா கிட்ட கூட சொல்லாம உன்கிட்ட வந்து சொன்னேன். இப்ப பாத்தியா, இந்த விஷயத்த நீ காதும் காதும் வச்ச மாதிரி முடிச்சிட்ட. இப்படித்தான்ப்பா இருக்கணும். நீ ரொம்ப பக்குவமா வளர்ந்துட்ட. உன்னை பாக்குறப்ப எனக்கே பெருமையா இருக்கு. அத்தை, இனிமே இந்த விஷயத்த என் கழுத்து அறுத்தாலும் நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்ப்பா, போதுமா? ம், தேங்க்ஸ். என்னங்கடா, ஆளாளுக்கு அசிங்கப்படுத்துறீங்களா? ஆத்தாளும் அவளும் என்ன கேவலப்படுத்துறாங்களே, அவங்க சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு நினைச்சேன். இவன் கிட்ட சொன்னா இவன் ஏதாவது பிரச்சனை பண்ணுவான்னு பார்த்தா, என்ன கேவலப்படுத்தினவங்க என்னைக்குமே சந்தோஷமா இருக்க மாட்டாங்க. அதுக்கு சாமியே எனக்கு ஒரு வழியை காட்டிடும். பார்த்துக்கிறேன். இருந்தாலும் உங்க பொண்ணுக்கு மட்டும் ஸ்பெஷலா டியூஷன் வச்சு நல்ல ஹோம்வொர்க் பண்ணிருக்கீங்க சார். நம்ம ஹெச்எம் சாரோட பொண்ணு சரஸ்வதி இருக்குல்ல, அந்த பொண்ணு கோதை இண்டஸ்ட்ரீஸ் பையன் தமிழரசனோட பழகிருக்கும் போல இருக்கு. பள்ளிக்கூட பாடம் சரியா வரலனாலும் வாழ்க்கை பாடத்தை ரொம்ப தெளிவா படிச்சு வச்சிருக்கு. என்னங்க, ஏங்க அங்கேயே நின்னுட்டீங்க? என்னங்க என்னங்க என்ன ஆச்சு? உடம்பு ஏதாவது சரியில்லையா? அவங்கள கூப்பிடு. யார? வீட்டில் இருக்கிறவங்கள தான். எதுக்குங்க, என்ன விஷயம்? கூப்பிடுன்னு சொல்றேன்ல.
உங்ககிட்ட எல்லாம் கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. என் பொண்ணு ஒரு பையனை பிடிச்சிருக்குன்னு சொன்னா நானும் சரின்னு சொன்னேன். பெத்தவங்களை கூட்டிட்டு வந்து முறையா பொண்ணு கலப்பான்னு சொன்னேன். ஆனா இது வரைக்கும் வரல. அப்பா இல்லப்பா, அவங்க சீக்கிரம் வரேன்னு சொல்லிருக்காங்க. இப்போ எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை. டேய், என்னடா நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? வெண்ணம் திரண்டு வரும்போது தாழி உடைச்ச கதையெல்லாம் இருக்கு. என் பேத்தி மனசுல இருக்குன்னு ஆசையை வளர்த்துட்டு இப்ப கடைசி நேரத்துல வந்து இல்லைன்னு சொன்னா எப்படி? ஐயோ அம்மா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோமா. 100 தடவைக்கு 1000 தடவை யோசிச்சு தான் இந்த முடிவை சொல்றேன். எனக்கு இது சரியா வரும்னு தோணல. அப்படி என்னப்பா காரணம் தோணுச்சு? டேய் நில்லுடா, காரணம் என்னன்னு சொல்லுடா. அம்மா, அவங்க வீடு ஏதோ கொஞ்சம் வசதியா இருப்பாங்களா? டேய், நம்மளை விட அவங்க 100 மடங்கு வசதிடா. அப்போ காரு பங்களான்னு பெரிய இடம் இல்லையா? அவங்க வீட்டுக்கு முன்னால நம்ம வீடு சின்னதுதான். அப்போ எல்லா விதத்திலயும் நம்மளை விட ரொம்ப பெரிய ஆளுங்க. டேய், அவங்கள நம்ம வீட்டுல சம்பந்தம் வச்சுக்கிறேன்னு சொல்றதே பெரிய விஷயம். அதனாலதாம்மா வேண்டான்னு சொல்றேன். நீ என்னடா சொல்ற? இன்னும் பொண்ணு பார்க்கல, நிச்சயம் நடக்கல, எதுவுமே பண்ணல. ஆனா இப்பவே என் ஸ்கூல்ல வேலை செய்யற ராமு வாத்தியாரு இந்த கல்யாணத்தை பத்தி தப்பா பேசுறாரு. 50-60 கோடி சொத்து இருக்கிறவங்கள நான் வளைச்சு போட்டானா? உங்க பொண்ணுக்கு படிப்பு தான் சரியா வராதே தவிர இந்த மாதிரி விஷயமெல்லாம் நல்லா வருதுன்னு வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி கேக்குறான். எதுக்குமா? நம்ம அந்தஸ்துக்கு ஏத்த மாதிரி ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுப்போமே. என்னடா பேசுற? அவ மனசுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றா, நீ அந்தஸ்து அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க. அம்மா, இத்தனை வருஷமா நான் பெருசா காசு பணம் சம்பாதிக்கலைனாலும் கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்கேம்மா. நாளைக்கு நான் ரோட்ல நடக்கிறப்போ முன்னாடி விட்டு பின்னாடி எவனாவது சிரிச்சான்னா அந்த நிமிஷம் செத்து போயிருவோமா? டேய், ஊர் 1000 பேசுண்டா. அதெல்லாம் ஒரு மனுஷன் காது கொடுத்து கேட்கறதா இருந்தா ஒரு நாளைக்கு 100 தடவை சாகணும்டா. அம்மா, ஏமா புரிஞ்சுக்காமே பேசிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு ஊர் பேசுது, நாளைக்கு அந்த வீட்டு ஆளுங்க பேசினா என்ன செய்ய முடியும்? அவங்க ஏண்டா பேச போறாங்க? அவங்க எல்லாம் தங்கமானவங்க. அவங்க சரின்னு சொல்லி தானே நம்ம வீட்டு பொண்ணை அவங்க வீட்டை கூட்டிட்டு போறாங்க. அப்புறம் எதுக்கு பேச போறாங்க? சொக்கலிங்கம், கண்டதையும் மனசுல நினைச்சுக்கிட்டு ஒரு முடிவு எடுக்காதடா. நீ இப்படி மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருந்தா சரஸ்வதி மனசு என்னத்துக்குடா ஆகும்? அத்தை, இப்ப எதுக்கு நீங்க இவ்ளோ அவசரப்படுறீங்க? என்னடி சொல்ற? எல்லாம் பேசி முடிச்சு கடைசி நேரத்துல எப்படி பேசிட்டு இருக்கீங்க? அத்தை, அவர் சொல்றதுலயும் அர்த்தம் இருக்கு. ஓஹோ, வேலைக்கு ஓனா சாட்சி, நீ அவனுக்கு சப்போர்ட். அத்தை, அவர் என்ன படிக்காதவரா? யோசிக்காம முடிவெடுக்கிறவரா? அதாண்டி நான் பண்ண தப்பு. இவனை படிக்க வச்சிருக்கவே கூடாது. படிக்க வச்சதுனாலதான் இப்படி தப்பு தப்பாவே யோசிச்சு தப்பு தப்பாவே பேசுறேன். அத்தை, சும்மா எல்லாத்துக்கும் இப்படி உணர்ச்சி வசப்பட்டு பேசாதீங்க. இது அவ வாழ்க்கை பிரச்சனை. அவர் கேக்குறதுல என்னத்த தப்பு இருக்கு? அவ்வளோ பெரிய வீட்ல என் பொண்ணு போய் வாழ்ந்தா எனக்கும் பெருமைதான், சந்தோஷம்தான். ஆனா எத்தனை நாளைக்கு?
இன்னைக்கு ராமு சார் பேசின அந்த வார்த்தைய நாளைக்கு அந்த வீட்ல இருக்கிறவங்க பேசிட்டாங்கன்னா? அம்மா என்னம்மா நீங்க எல்லாருமே ராமு சார் மாதிரி இருப்பாங்களா? அவங்க வீட்ல எல்லாருமே நல்லவங்கம்மா. மனசுல பட்டதை அப்படியே வெளிப்படையா சொல்றவங்க. நீங்க ஒரே ஒரு தடவை அத்தைய கூப்பிட்டு பேசி பாருங்கம்மா. அத்தையும் மாமாவும் அப்பா கிட்ட ஒரு தடவை பேசினா போதும். அந்த குடும்பத்தோட சேர்ந்து பேசி பழகினாதானமா தெரியும். யாரோ சொல்றாங்கங்கிறதுக்காக அவங்களும் அந்த மாதிரி தான் இருப்பாங்கன்னா எப்படிமா? அப்படி இருக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? அப்பா அவங்க எல்லாருமே ரொம்ப நல்லவங்கப்பா. இந்த உலகத்துல கெட்டவங்கன்னு யாராவது இருக்காங்களா என்ன? யார போய் கேட்டாலும் நான் நல்லவன் தான் சொல்லுவாங்க. இல்லப்பா பார்த்தா தெரியும்லப்பா. என்னைய கூட தான் நீ தப்பா நினைச்சிட்டு இருக்க. அதுக்காக நான் தப்பானவனா? சொக்கலிங்கம், இப்படி விதண்டாவாதம் பண்றதுல எந்த அர்த்தமும் இல்லடா. அம்மா, நான் அவ நல்லதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன் அனுபவத்தை வச்சு சொல்றேன். அவங்களுக்கு இருக்கிற வசதிக்கு நாம சமமா இல்லைன்னு ஒரு கட்டத்துல அவங்க நினைப்பாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு இவ என்ன கொண்டு வந்தா, இவ என்ன வசதியாவா இருந்தான்னு கேட்பாங்க. அத்தை, அவங்களே நினைக்கலனா கூட நமக்கே அந்த எண்ணம் தோணிடும். ஐயோ, நம்ம மிடில் கிளாஸ்ல இருந்து தானே வந்திருக்கோம், இவங்களோட நம்ம மிங்கிள் ஆக முடியுமாங்கிற எண்ணம் நம்ம மனசுல வந்துருச்சுன்னா? அம்மா, பிராக்டிக்கலா அது சரியா வராதுமா. அவங்க ஒரு மாதிரி யோசிப்பாங்க, நாம வேற மாதிரி யோசிப்போம். ரெண்டும் மேட்ச் ஆகாதுமா. பக்கத்துல போய் இன்னும் முட்டி மோதி சண்டை போட்டுக்கிறத விட பின்னாடி வர்ற பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு இப்பயே விலகி போறது தானே சரியா இருக்கும். ஓ, இதான் நீ உன் அனுபவத்துல இருந்து கண்டுபிடிச்சது இல்லையா? உன்னை விட 30-40 வருஷம் மூத்த அனுபவசாலினா. இந்த பணம், காசு, கௌரவம், அந்தஸ்தெல்லாம் மனசுக்கு முன்னால தூசுடா. அவங்க 2 பேர் மனசும் ஒண்ணு சேர்ந்துருச்சு. அந்த பையன் நினைச்சிருந்தா அவன் குடும்பத்தை விட்டு வேணான்னு தூக்கி போட்டு வந்திருக்கலாம். இவன் நினைச்சிருந்தா எங்க அப்பா அம்மாவும் எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு என்னைக்கோ வெளியில போயிருந்திருக்கலாம். ஏன் நினைக்கல? அதாண்டா அவங்க மனசுல வச்சிருக்கிற நம்பிக்கை. அந்த அம்மா வச்சிருக்கிற காசு பணத்துக்கு கொடுக்கிற மரியாதைய இவங்க மனசுக்கு கொடுத்து பாருடா. வந்துட்டான் பேசுறதுக்கு. சும்மா நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலுன்னு சாதிக்க நினைக்காத. உண்மையிலேயே நீ படிச்சது பெரிய படிப்புன்னா, உனக்கு இருக்கிறது அறிவுன்னா, அதுல இருந்து கொஞ்சமாவது யோசிச்சு பாரு. அந்த அறிவு என்ன சொல்லுதுன்னு கேட்டு முடிவெடு. இல்லையா சுத்தி இருக்கிறவங்க கிட்டயாவது கேளு. சரி, நானா ஏதோ நினைச்சுக்கிட்டு வீம்புக்கு முடிவெடுத்துட்டேனே வச்சுக்கோங்க. இப்ப நீங்களே சொல்லுங்க, ராமு வாத்தியார் மாதிரி அந்த வீட்டுல இருக்கிற ஒருத்தங்க சரஸ்வதி இப்படி ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அவ லைஃப் என்ன ஆகும்? யோசிச்சு சொல்லுங்க. என்னங்க, சொல்லு வாசுகி, என்ன பண்ணலாம்? பரவாயில்ல, மனசுல பட்டதை சொல்லு. எனக்கு என்னமோ ஒரு தடவை பேசி பார்க்கலாம்னு தோணுதுங்க. நீங்க 2 பேரும் வாங்க. அது வந்து சொல்லுங்க, என்ன பண்ணலாம்? அப்பா, அக்காவுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாமேப்பா. எல்லாரும் ஒரே மாதிரியாவா இருப்பாங்க? அட்லீஸ்ட் அவங்கள கூப்பிட்டு பேசி பார்த்தா வச்சும் நமக்கு தெரியும்ல. காவியா, நீ என்ன சொல்ற? அருண் சொன்னதை தான்ப்பா நானும் யோசிச்சேன். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ என்ன சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். அப்போ இவ்வளவு நேரம் இவங்க சொன்னதெல்லாம் கொஞ்சம் அமைதியா இருமா.
அந்த பையன் அவங்க அப்பா அம்மாவை எப்போ கூட்டிட்டு வர்றாரு? வெள்ளிக்கிழமை வரேன்னு சொல்லியிருக்காங்கப்பா. வரட்டும். நீங்க சொன்னதை நான் கேட்கிறேன். தாராளமா அவங்க வரட்டும். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்க நடவடிக்கையில, அவங்க பேச்சுல சின்னதா ஏதாவது தப்பா தெரிஞ்சா கூட நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன். நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட்டுங்க. கரெக்ட் தான்ப்பா நீங்க சொன்னது. சரிப்பா. அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா நான் சொல்றத மட்டும்தான் நீங்க எல்லாரும் கேட்கணும். இதுல எந்த மாற்றமும் இல்லை.